இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. முடக்கவாதம் என்பது நம்முடைய பாவத்தினால் முடங்கி இருக்கின்றோம். பாவத்தினால் முடக்கவாதமுற்று இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகின்ற, குணம் தருகின்ற, சக்தி தருகின்ற, மீட்பு தருகின்ற உன்னத சக்தி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே உண்டு. ஆம் அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவர் நம்மை அனுதினமும் அன்பு செய்கிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் நாம் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் பாவங்கள் புரிந்தாலும் மன்னித்து மீண்டும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். என்ற நற்செய்தி மத்தேயு 9:1-8 முடக்கவாதமுற்றவர் அவராக இயேசுவிடம் வர முடியாது, மாறாக அவரை அழைத்து வருகிறார்கள். கட்டிலில் கிடைத்து அழைத்து வருகிறார்கள். நம்மோடு வாழ்பவர்கள் சில நேரங்களில் பல பிரச்சனைகளால், பல தாங்கிக் கொள்ள முடியாத திடீர்னு ஏற்பட்ட விபத்தாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகளாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி ஏற்படும் பொழுது அவர்கள் கடவுள் மீது விசுவாசம் தளர்ச்சி அடைவதற்கு, நம்பிக்கை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு வாழ்கின்ற நாம், நம்பிக்கையில்லாத நிலையில் இருக்கின்ற பிறரை நாம் இயேசுவிடம் அழைத்து வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த முடக்கவாதமுற்றவரை சுமந்து வருகின்ற கட்டிலாக இருக்க வேண்டும். அந்த முடக்கவாதமுற்றவர் என்பவர் இயேசு சொல்கின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொன்னாலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எனவே உன்னுடைய முடக்கவாதத்திற்கு மிக முக்கிய காரணம் உன்னுடைய பாவங்கள், ஆன்மீக நோய். நாமும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது, நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது கடவுள் நம்மை மன்னிக்கின்றார் என்பதை மறந்துவிட்டு பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு திருவருட்சாதனம் நம்முடைய முடக்கவாதத்தை முற்றிலும் அகற்றுகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்கிறது என்பதை நாம் அடிக்கடி நினைவில் கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் தவறக்கூடியவர்கள். நம்முடைய தவற்றை மீண்டும் மீண்டும் திருத்தி கொண்டு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வரத்தை தான் இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு வருட்சாதனம் என்ற திருவருட்சாதனத்தை நமக்கு தாய் திரு அவை கொடுத்திருக்கின்றது. எத்தனை பேர் இந்த திருவருட்சாதனத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றோம்? இப்பொழுதெல்லாம் குருக்கள் இந்த ஒவ்வொரு வருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் திருவிழா கொண்டாடுகிறார்கள். எல்லா விதமான கரிஸ்மேட்டிக் பிரேயர், எல்லா விதமான நற்கருணை ஆசீர்வாதம் அனைத்தும் வைக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆண்டு தியானம், மாத தியானம் இதெல்லாம் வைக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் நிறைய குருக்களை பங்கேற்க அழைத்து ஒவ்வொரு வருட்சாதனத்தை கேட்பதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இப்பொழுதெல்லாம் அனைத்து திருவழிபாடுகளும் நடைபெறுகின்றது. ஆனால் பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு வருட்சாதனத்திற்கு மிக குறைந்த முக்கியத்துவமே குருக்களும் சரி மக்களும் கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையை தவிர்த்து முடக்கவாதமுற்ற நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து மீட்படைய அந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் பாவத்தினால் கட்டுண்டு இதோ இந்த நேரத்திலே நாங்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு மீட்பை அருளை சுகமளிக்க இந்த நேரத்திலே எம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நற்செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்து பாதுகாப்பாராக. ஆமீன்.